வணக்கம் நண்பா, உங்கள் பொறியாளர் சரவணன் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் அப்டேட் கொடுக்குறேன். என்னோடய திருச்சி சைட் டோட்டலாக முடிஞ்சு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சுங்க. 1 இயருக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ எனக்கு ஒர்க் இருந்தனால அந்த ஒர்க்கு இது பண்ண முடியலைங்க. இந்த அப்டேஷன் எல்லாம் கொடுக்க முடியல. இப்போ கொடுக்குறேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்குங்க. மொத்தமாக 4 ஃப்ளோர் பண்ணியிருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங்க, 2வது ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹாலு, 3rd ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, சர்வ் பண்ணுறதுக்கோசரம், 4வது ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி, அதாவது உங்களோட பர்சனல் ரூம்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஓடிக்கிற மாதிரி செட்டப்பும் அதில் கொடுத்துருக்கோம். 3 ஃப்ளோருமே ஆர்சியில் பண்ணியிருக்கு. 4th ஃப்ளோரோட ரூஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா யூபிசி ப்ரொஃபைலில் பண்ணியிருக்குங்க. இது அப்படியே நான் உங்களுக்கு ஒவ்வொன்று என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்குங்க. நான் இங்கே முன்னாடி கொடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜுங்க. ஃப்ரண்டேஜில் அலுமினியம் இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷனில் விண்டோ பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வெண்டிலேஷனுக்கோசரம் மட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது முன்னாடி இருக்கிற பாதை வந்து ரோடு அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். இல்லாட்டி ஓப்பனாக கொடுத்துருக்கலாம். பட் உள்ளுக்குள்ள டஸ்ட் பார்ட்டிகள் ரொம்ப வரும் அப்படிங்கிறக்கோசரம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்தில் கொடுத்துருக்கு. தென் என்னன்னா, இது நார்மலாக இருக்கிற கமர்ஷியலில் வர மிரரு முன்னாடி என்ட்ரன்ஸ் கோசரம். இது ஒரு ப்ரீஃபான ஒரு ஓப்பனிங் டோருங்க, மெயின் டோரு. அப்புறம் கமர்ஷியலாக நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் எப்பயுமே நம்ம இதில் ஸ்பெஷலைஸ்டாக யூபிசி மட்டும் தான் பண்ணுவேன். பட் இந்த சைட்டில் நம்ம வந்து இது பண்ணியிருக்குங்க, விண்டோ மட்டும் இந்த ஃப்ளோருக்கு உடனெலாம் பண்ணியிருக்கோம் வித் கிரில்லோட. நார்மலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் இருக்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் வேரியண்ட்டில் போட்டிருக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறக்கோசரம். இன்னொன்று இந்த ஃபங்க்ஷன் காலுக்கே உண்டான கலர் அப்படிங்கிறக்கோசரம் இது ரொம்ப ஃபேவராக அவர் கேட்டிருக்கு. அப்படி அதற்கோசரம் இது பண்ணியிருக்கு. 2x4 தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. தென் என்னென்னா, ஸ்டேஜு ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்கு, பெரிய அளவு கிராண்டாக பண்ணல. சைஸ் அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, சைஸ் பார்த்திங்கன்னா 27 தான் வைடு. இப்போது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை அங்கே பண்ணியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மென்ஸுக்கு, அது வந்து விமனுக்குங்க. இதை நான் ஓப்பன் பண்ணல. பட் இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி யூஸிங்கில் இருக்கிறதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் உள்ளுக்குள்ளே பெட்ஷீட்டு மற்ற இது பண்ணதுனால நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டலைங்க. அதை பாருங்கள். இதில் எல்லாமே இண்டிவிஜுவல் ஃப்ளோருக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி ரோக்கும் இண்டிவிஜுவல் ஃபேன் கொடுத்துருக்கோம். அதோட கண்ட்ரோல் அந்தந்த ரோலையே நம்ம அப்படியே கொடுத்துருக்குங்க எல்லாமே. இது ஓகே. அடுத்த ஃப்ளோரை நான் அப்படியே காட்டுறேன், நீங்கள் அதை அப்படியே பாருங்கள். இந்த ஃப்ளோரில் தான் ஆரம்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஇசி ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கோம். இது இந்த 2nd ஃப்ளோர் மட்டும் சிங்கிளில் பண்ணியிருக்குங்க. இதுக்கப்புறம் 2வது ஃப்ளோர் பண்ணுறோம். இந்த 2வது ஃப்ளோரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து 3rd 4th எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஇசிங்க. பிர்லாங்கிற ஒரே ஒரு கல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டேர் கேஸை பொறுத்தளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சியில் ரெகுலராக பண்ணிவிட்டு இதில் எதுலேயுமே ஸ்டீலாக யூஸ் பண்ணல, நார்மல் பெட்டிங் தான் பண்ணியிருக்கோங்க. இங்கிறது தான் நம்ம ஆரம்பம். நம்ம யூபிசி யூஸ் பண்ணியிருக்கோம். இடி பிராண்டுங்க, நம்மளோட ரெகுலர் பிராண்ட் பண்ணுறோம் கமர்ஷியல் ப்ரொஃபைலில். சைடில் ஹேண்ட்ரைல் எப்பயும் போல் நம்ம எஸ்எஸ்சில் பண்ணியிருக்கோங்க. இங்கே இது மட்டும் தான் நம்ம டோட்டலாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஇசியில் பண்ணியிருக்குங்க. இது நார்மலாக நம்ம மண்டபத்தில் பார்க்குற வாஷ் பண்ணுற ஏரியா. இது என்னென்னா, நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது சார், கிராக் வருது, அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது இல்லைங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் எல்லா இடத்துலையும் ஜூம் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ண ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதோட வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கிறப்ப உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், அப்போ பண்ணிக்கிங்க. இப்போ அந்த வீடியோவுக்கு அப்புறம் இது எவ்வளோ டூரேஷன் ஆயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு சின்ன இடத்துலையும் கூட மைனூட்லாம் ஏர் கிராக் இதில் வருது இல்லைங்களா, அந்த ஏர் கிராக் வர்றதில் ஷுவராக வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சரும் சரி, எந்தெந்த இடத்துல இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதோ அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டேன். சில்லு, லிண்டலு, மேலே வர ரூஃபில் வர பீமு எல்லாமே நம்ம கண்டினியூட்டியாக கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இது அடுத்த ஃப்ளோருங்க. அடுத்த ஃப்ளோர் யூட்டிலிட்டிஸ் கோசரம் கொடுத்துருக்கோம். ஆள் வந்து தங்கருக்கு மற்ற இது பண்ணுறதுக்கு கோசரம் மட்டுமே கொடுத்துருக்கு. இதில் என்ன இதுன்னா, மேலே மட்டும் யூபிசி ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம், மேலே ரூஃப்க்கு. இதில் என்னென்னா கடைசி ஃப்ளோரில் மட்டும் கீழே ஆல்ரெடி நம்ம பாத்ரூம் எல்லாமே காட்டியிருக்கோம். பட் இருந்தாலும் மேலே பாத்ரூம் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் நம்ம இது வந்து பர்சனல் ரூமுங்க. இது வந்து இங்கே இந்த ஓனரோட பர்சனல் ரூமு, அதுக்கோசரம் மட்டும் இது தனியாக செப்பரேட் பண்ணி தனியாக கொடுத்துருக்குங்க. இது பாத்ரூமுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் மொத்தமாக 4 பாத்ரூம் கொடுத்துருக்கோம்.
ஒரு பாத்ரூம் மட்டும் காட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க. நார்மல் டைல்ஸு, அது வீடியோவில் கரெக்டாக கிளியராக தெரியுதில்ல. எட்ஜ் வரைக்கும் மேலே வர ரூப் வரைக்குமே நம்ம கொடுத்துருக்குங்க. A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்ஜ் வரைக்கும் கொடுத்துருக்கு. ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ரெகுலராக வால் மிக்சரு ப்ளஸ் ஒரு ஷவருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் லூவர்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபேனோட உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து தெரியுமான்னு தெரியல, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் இருக்கிறதுனால கரெக்டாக தெரியுமான்னு தெரியலிங்க. இது வந்து காமனான ஒரே ஒரு இதுக்கோசரம் வாஷ் பேஷனாக தெளிவாக வந்து வெளியே கொடுத்துருக்குங்க தனியாக. ஏன்னா ஆல்ரெடி கீழே இருக்குது, பட் இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குங்க. ஏன்னா பர்சன்ஸ் எவ்வளோ வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்கோசரம் நம்மளுக்கு வந்து செப்பரேட் பண்ணி தனியாக இது வந்து கொடுத்துருக்குங்க. இது வந்து மென்னுக்கு மட்டுமே உண்டானதுங்க. இது மென்னுக்கு மட்டும். ப்ளஸ் விமனுக்கு பார்த்தீங்கன்னா அதே இதில் 4 இது வந்து தனியாக செப்பரேட் பண்ணி மேலே கொடுத்துருக்குங்க. அந்த இதில் அந்த டோர் வந்து க்ளோஸோடு இருக்குது. அதுலேயும் 4 நம்பர் இருக்குது, இதுலேயும் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு, 4 நம்பர் விமனுக்குங்க. இது கடைசி ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கீழே வந்து இது வந்து இந்த லேண்டோட இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்மளுக்கு இது இருக்குங்க, என்னென்னா குளம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சைட்டோட சாயில் கண்டிஷனை பொறுத்து மேலே இருக்க கடைசி ஃப்ளோர் மட்டும் நம்ம இதில் பண்ணியிருக்கோம், யூபிசி ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி இதே ரூஃபில் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதான் இந்த இதோட அப்டேஷனுங்க. இதில் நம்மளுக்கு நார்மல் சிவிலில் வர்ற பிர்லாவில் சொல்லக்கூடிய ஏஇசி பிளாக்கில் சொல்லக்கூடிய சில கிராக்கு அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. மெயின் விஷயம் கிராக்கு தான் சொல்கிறாங்க. அந்த கிராக்குங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து நான் கட்டி முடித்து இந்த ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நடந்து முடிச்ச வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு நான் இந்த வீடியோ எந்த நாள் போடுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த டியூரேஷனில் இந்த பில்டிங்கில் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஏன்னா A to Z எல்லாமே இந்த எட்ஜஸ் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஒரு செங்கலும் கூட இங்கே இல்லைங்க. பாட்டமில் வர்ற ஒரு லைன் தாண்டி மேலே வர்ற எந்த இடத்துலையுமே செங்கலுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பிர்லா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஏன் இவ்வளோ வேக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லா டோருமே பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்குது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸோடு இருக்குது. ப்ளஸ் என்னென்னா ஃபேன் எதுவுமே ரன்னிங்கில் இல்லைங்க, கீழே எம்சிபி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மட்டும்தான் வேக்குதுங்க. ஓகே சார், நான் இதோட அப்டேஷனை நான் திரும்ப ஃபோட்டோஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு கிளிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி கமர்ஷியலாக உங்களுக்கு ஏஏசி பண்ணணும் இல்லை ரெசிடென்சியலாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே கண்டிப்பாக நம்மளோட ஐயப்பா மாடர்ன் ஹோம்ஸை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சைட் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். என்னோட நேம் சொல்லிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள், சரவணன் சொல்லிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஏஏசியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. என்ன சொல்லணும்னா இந்த இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. செங்கலை தாண்டி இதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட்ஸ் இருக்குன்னா அந்த தாட் கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பர்சன்ஸ் வந்து இந்த ஏஇசி பிளாக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் பண்ணதுனால நிறைய கிராக்கு அப்படி இப்படின்னு வந்து அந்த கல்லே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இப்போ இருக்க சொசைட்டிக்குள்ளே நம்ம மெயினாக சொன்னால் நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்குள்ளே நிறைய இது ஓடிட்டுருக்குங்க. என்ன சொல்கிறது, ஏஇசி பிளாக் யூஸ் பண்ணால் நிறையா கிராக் வருது, இன்னொன்று மேசனாளுக்கு சரியாக கட்ட தெரியாமல் கட்டி அது வந்து ப்ராப்ளம் ஆச்சுனாலும் ஏஇசி கல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருதுங்க. அப்படிப்பட்ட ஒரு தாட் வேண்டாம், கண்டிப்பாக நம்பி பண்ணலாமுங்க. இது என்னோடய சைட்டு வந்து முடிஞ்ச சைட்டோட இதுங்க. இதில் என்னாச்சு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு சைட்டுன்னு ஒரு 20 ஃபோட்டோ இதோட பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வெரி தேங்க்யூ. உங்கள் சரவணன்.